நீங்க இத யோசித்ததுண்டா? சில பெண்கள் ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் இருந்தாலும் எப்படி முற்றிலும் தனித்துவமாக தெரியுறாங்க என்று. அவர்கள் பேசும் விதம், விஷயங்களை பார்ப்பது பற்றிய பார்வை, மேலும் உலகம் அடிக்கடி விசித்திரம் என்று நினைக்கும் அவர்களுடைய சில பழக்கங்கள் கூட உண்மையில் அவர்களின் மிக கூர்மையான அறிவின் ஒரு பெரிய அறிகுறியாக இருக்கிறது. நாம் அடிக்கடி நம் மனதில் ஒரு உருவத்தை உருவாக்கிக் கொள்கிறோம். மிகவும் புத்திசாலிகள் என்றால் அவர்கள் எப்போதும் மிகவும் சீரியஸாக இருப்பாங்க அல்லது எப்போதும் புத்தகங்களில் மூழ்கி கிடப்பாங்க என்று. ஆனா நிஜ வாழ்க்கையின் உண்மை இதைவிட முற்றிலும் வேறுபட்டது, மேலும் மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று நான் உங்களுக்கு புத்திசாலி பெண்களின் 10 விசித்திரமான பழக்கங்களை ஆழமாக சொல்லப் போகிறேன். முதலில் பார்த்தால் அவை கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றலாம். ஆனா உண்மையில் அவை ஒரு ஜீனியஸ் மற்றும் அசாதாரணமான அறிவின் உறுதியான அடையாளங்களாகும். நீங்களும் ஒரு பெண்ணாக இருந்தால் அல்லது உங்களுடைய சுற்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெண் இருந்தால் அவர்களின் நடத்தையை நீங்க புரிந்து கொள்ள முயற்சித்தால் மிகவும் அதிக வாய்ப்புள்ளது. நீங்க அறியாமலேயே இந்த பழக்கங்களை உங்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவை வெறும் கற்பனை கதைகள் அல்ல, மனவியல் மற்றும் அறிவியல் ஆதரித்த உண்மையான சிக்னல்கள். இவைதான் ஒரு சாதாரண அறிவுக்கும் ஒரு அசாதாரணமான அறிவுக்கும் இடையேயான மிகப்பெரிய வித்தியாசத்தை தீர்மானிக்கின்றன. அப்படியானால் எந்த தாமதமும் இல்லாமல் மனித இயல்பின் இந்த அழகான ரகசியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நீங்க இந்த சிறப்பு வகைக்குள் வருகிறீர்களா என்று பார்க்கலாம். முதல் விசித்திரமான பழக்கம், தன்னிடமே பேசிக்கொள்வது. நீங்க சரியாகத்தான் கேட்டீர்கள். ஒரு பெண் தனியாக இருக்கும்போது தன்னிடமே முணுமுணுத்து பேசினால் அல்லது ஏதாவது வேலை செய்யும்போது தன்னைத்தானே வழிநடத்திக் கொண்டு பேசினால் சுற்றியுள்ளவர்கள் அதை பைத்தியமோ அல்லது மன அழுத்தமோ என்று நினைத்து விடுவார்கள். சமூகம் நினைப்பது தன்னிடமே பேசுபவர் தனிமையாக இருக்கிறார் என்று. ஆனா அறிவியல் இதற்கு முற்றிலும் மாறானதை சொல்கிறது. தன்னிடமே பேசுவது என்பது மனதை அமைதியாக்கவும் குழப்பமான எண்ணங்களை சீர் செய்யவும் ஒரு அற்புதமான மற்றும் மிகவும் பயனுள்ள வழியாகும். ஒரு புத்திசாலி பெண்ணின் மனதில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் அவற்றை மனதுக்குள் மட்டும் வைத்துக் கொண்டால் அது பெரிய குழப்பத்தை உருவாக்கும். அதனால் அந்த எண்ணங்களை வார்த்தைகளாக வெளியில் சொல்லுவது மூலம் சரியான முடிவுகளை எடுக்க மிகவும் எளிதாகிறது. இது ஒரு வகையான இயற்கையான சுய சிகிச்சைதான். அவர்கள் தன்னிடமே பேசும்போது உண்மையில் அவர்கள் தங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு சரியான வடிவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது பழக்கம், இரவு நேரம் வரை விழித்திருப்பது. சின்ன வயதிலிருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, சீக்கிரம் தூங்கவும் சீக்கிரம் எழுவதுதான் வெற்றியின் ரகசியம் என்று. இரவு நேரம் வரை விழித்திருப்பவர்களை பலர் சோம்பேறிகள் என்று நினைத்து விடுவார்கள். ஆனா பல மனவியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளன, மிகவும் புத்திசாலிகள் இரவு நேரத்தில் அதிக ஆற்றலுடனும் செயலில் இருப்பாங்க என்று. இரவு நேரத்தின் அந்த அமைதி மற்றும் சத்தமின்மை அவர்களுக்கு தங்களுடைய எண்ணங்களின் ஆழத்தில் செல்வதற்கான சிறந்த வாய்ப்பை தருகிறது. உலகம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவர்களின் மனம் மிகவும் படைப்பாற்றலுடன் செயல்படுகிறது. இதுதான் அவர்கள் புதிய திட்டங்களை உருவாக்கும் நேரம், பழைய பிரச்சனைகளை தீர்க்கும் நேரம் மற்றும் கற்பனைகளுக்கு புதிய சிறகுகள் கொடுக்கும் நேரம். மூன்றாவது பழக்கம், சீரற்ற அறை அல்லது குழப்பமான மேசை. நாம எப்போதும் சுத்தம் மற்றும் ஒழுங்கை அறிவுடன் இணைக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான ஆய்வு சொல்கிறது, சீரற்ற சூழலில் வேலை செய்வோர் அதிக படைப்பாற்றல் கொண்டவர்கள் என்று. ஒரு புத்திசாலி பெண்ணின் மனம் எப்போதும் புதிய சிந்தனைகளில் மூழ்கியிருக்கும். அதனால் அவர்கள் பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பதிலாக அவர்களுடைய யோசனைகளில் கவனம் செலுத்துகிறார்கள். வெளியில் பார்க்கும்போது அது குழப்பமாக தோன்றலாம், ஆனா அவர்களுக்கு அதற்குள் ஒரு தனி அமைப்பு இருக்கும். நான்காவது பழக்கம், அதிகமாக சிந்திப்பது. சாதாரண மனிதர் எளிதாக மறந்துவிடும் விஷயங்களை புத்திசாலி பெண் ஆழமாக ஆய்வு செய்வாள். யார் என்ன சொன்னார், ஏன் சொன்னார், அதன் பின்னணி என்ன, இப்படி எண்ணற்ற கேள்விகள் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். இது சில நேரங்களில் அவர்களுக்கு மன அழுத்தத்தை தரலாம். ஆனா உண்மையில் இது எதிர்கால சிக்கல்களை சமாளிக்க ஒரு இயற்கையான தயாரிப்பாகும். ஐந்தாவது பழக்கம், தனிமையை நேசிப்பது. புத்திசாலி பெண்கள் கூட்டத்தை விட தனிமையை விரும்புறாங்க. அவர்கள் தனியாக இருக்கும்போது ஒருபோதும் சலிப்படைய மாட்டார்கள். அவர்களின் மனமே அவர்களின் சிறந்த நண்பன். இது அவர்களுக்கு ஒரு ரீசார்ஜ் நேரமாகும். ஆறாவது பழக்கம், சிறிய விஷயங்களை மறந்துவிடுவது. சாவி எங்க வைத்தார்கள், கண்ணாடி தலையில் இருக்கும்போதும் அதை தேடுவது போன்றவை. இது மறதி அல்ல, அவர்களின் மனம் பெரிய விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதால் சிறிய விஷயங்கள் தவறிவிடுகின்றன. ஏழாவது பழக்கம், எதையும் கேள்வி கேட்பது.
புத்திசாலி பெண் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாள். அவள் அதன் பின்னால் இருக்கும் காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சிப்பாள். இது அவர்களை மற்றவர்களை விட அதிக லர்க்கமாக மாற்றுகிறது. 8வது பழக்கம், நையாண்டத்தை புரிந்து கொள்வது மற்றும் பயன்படுத்துவது. ஆழ்ந்த நகைச்சுவை உணர்வு உயர்ந்த அறிவின் அடையாளம். அவர்கள் பேசும் ஜோக்குகள் பலருக்கு புரியாமல் போகலாம், ஆனா அதில் மிகுந்த புத்திசாலித்தனம் இருக்கும். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், நாம நம்மோடு தொடர்புள்ள விஷயங்களால் தான் அதிகம் ஈர்க்கப்படுகிறோம். நீங்க இதை கவனமாக படித்து உங்களோடு தொடர்பு உணர்றீங்கன்னா அது உங்க மனமும் கூர்மையானது என்பதற்கான அடையாளம். உங்க இந்த தனித்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போதே லைக் செய்து கமெண்ட் செய்து சொல்லுங்க, இதில் எந்த பழக்கம் உங்களில் அதிகம் உள்ளது என்று. 9வது பழக்கம், கனவுகளில் மூழ்குவது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது கூட மனம் வேறொரு உலகில் இருக்கும். இது கவனம் சிதறல் அல்ல, அது அவர்களின் கற்பனை திறன் அதிகமாக இருப்பதற்கான சான்று. 10வது பழக்கம், வேலைகளை தாமதப்படுத்துவது. இது சோம்பேறித்தனம் அல்ல, அவர்கள் எல்லாவற்றையும் பூரணமாக செய்ய விரும்புகிறார்கள், அதனால்தான் ஆரம்பிக்கவே நேரம் எடுக்கிறார்கள். இவைதான் அந்த 10 விசித்திரமான ஆனால் உண்மையான பழக்கங்கள். உலகம் இதை எப்படி பார்த்தாலும் உண்மையில் இதுவே ஒருவரை அசாதாரணமாக மாற்றுகிறது. இந்த பழக்கங்கள் உங்களில் இருந்தால் உங்களை சந்தேகப்பட வேண்டாம். சமூகம் கட்டிய கட்டமைப்பில் உங்களை பொருத்த முயற்சிக்க வேண்டாம். உங்கள் தனித்துவத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உண்மையான ஒளியை உலகம் காணட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம யூனிவர்ஸ் ஆஃப் விமன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.